Civil Engineering Session 1. Students, today நாம பார்க்க போற டாபிக் வந்து structural analysis. அந்த structural analysisல வந்து how to draw the shear force diagram and bending moment diagramங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு பேசிக்கா வந்து பிசிக்ஸ்ல வந்து அல்லது கம்பைன்ட் மேத்ஸ்ல அப்ளைட்ல நாம பார்க்க போற ஒரு சின்ன டாபிக் வந்து அதாவது ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து நாம பார்க்குற ஒரு பொடி வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இட் மீன்ஸ் ரெஸ்ட்னு சொன்னா ஈக்குவல் பீரியட்ல இருந்துச்சுன்னு சொன்னா, என்னத்துல இருந்துச்சுன்னு சொன்னா a body at rest இல்ல இருந்துச்சுன்னு சொன்னா, it means a body at rest ன்னு சொன்னா ஈக்குவல் பீரியட்ல இருந்துச்சுன்னு சொன்னா, தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா சமநிலையில் இருக்குமாக இருந்தால் ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. முதலாவது கண்டிஷன் வந்து அந்த பொடியில தாக்குற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் should be equal to 0. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் should be equivalent to 0. ரெண்டாவது, எனி மூமெண்ட் எந்த ஒரு புள்ளி பற்றியும் நாம திருப்பம் எடுத்த மனுஷனா அது என்னவா இருக்கும்? 0 ஆയിരിக்கும். மூமெண்ட் அட் எனி பாயிண்ட் ஈக்குவல் டு 0. இதுதான் பேசிக் கான்செப்ட். நாம பிசிக்ஸ்ல பார்த்தது. ஒரு பொருள் ஈக்குவல் பீரியட்ல இருந்துச்சுன்னு சொன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மஸ்ட் பி 0. அடுத்தது என்ன பார்த்தோம்? எந்த ஒரு பொருள் பற்றி எந்த ஒரு பாயிண்ட் பற்றியும் நாம மூமெண்ட் எடுத்தோம்னா திருப்பம் எடுத்த முடிச்சினாலும் அதுவும் என்னவா இருக்கும் முடிச்சுன்னா 0 ஆயிருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நாம பார்த்ததுல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இது ஒரு பொடி, இதுல ஒரு ஃபோர்ஸ் தாக்குது. இப்படி உதாரணத்துக்கு P என்ற ஃபோர்ஸ் தாக்குது, இப்படி ஒரு 8 நியூட்டன் ஃபோர்ஸ் தாக்குது, இப்படி ஒரு Q நியூட்டன் ஃபோர்ஸ் தாக்குது. இது 45 டிகிரி. சரி, இது 6 நியூட்டன் ஃபோர்ஸ், இது 10 நியூட்டன் ஃபோர்ஸ். இப்போ क्वेश्चन என்னன்னா, இந்த பாடி இந்த ABC என்ற ரிஜிட் ஃப்ரேம், இந்த ABCD என்ற ரிஜிட் ஃப்ரேம் at ரெஸ்டா இருந்தா PA QA நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லாங்க. PA QA வந்து கால்குலேட் பண்ண சொல்லாங்க. இதுல நான் என்னத்தை உங்களுக்கு சொல்லி தர வாரணும்னா, எப்படி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்படுது, எப்படி மூமெண்ட் எடுபடுதுங்கிறது நீங்க விளங்கி எடுக்கணும். அதுல முதலாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணங்கிறத பார்க்கணும். அப்ப நாம இந்த பொடி அட் ரெஸ்ட் பொடி அட் ரெஸ்ட் சொல்லும். அப்படி சொன்னா ஈக்குவல் பீரியட்ல நமக்கு தெரியும் ரெண்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ங்கிறது நல்லா விளங்கிடும். இது வந்து எக்ஸ் டிரெக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் Fx, இது y டிரெக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ். இதுதான் என்னவா இருக்க போகுது? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்பனா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருக்குமாக இருந்தால், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருக்குமாக இருந்தால் எக்ஸ் டிரெக்ஷன்ல வர டோட்டல் ஃபோர்ஸும் 0வா இருக்கும். y டிரெக்ஷன்ல வர ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் என்னவா இருக்கும்? டோட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஆகவே நாம இப்ப என்னத்தை காண போறோம்னு சொன்னா, நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா நல்லா கவனிக்கும். இப்ப நாம எக்ஸ் டிரெக்ஷன்ல வந்து 0வா எடுக்க போறோம். அதுல இன்னொரு பாயிண்ட்டை நீங்க விளங்கி எடுக்கணும். ஒரு ஃபோர்ஸாக இருக்குமாக இருந்தால், ஒரு ஃபோர்ஸ் எடுத்தோம்னு சொன்னா P என்ற ஃபோர்ஸ் தீட்டா ஆங்கிள் இருக்குன்னு சொன்னா, இதுல ரெண்டு ஃபோர்ஸ், இது வந்து ரெண்டு, இந்த ஃபோர்ஸை வந்து ரெண்டு எலிமெண்டா பிரிக்கலாம். எக்ஸ் டிரெக்ஷன்ல பிரிக்க கூடாது. எப்படி இருக்கும் அந்த எலிமெண்ட்? கோணத்தோட பிரிச்சோம்னு சொன்னா P cos தீட்டாவாக இருக்கும். கோணத்தை விலத்தி பிரிச்சோம்னா இந்த கோணம், இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? y டிரெக்ஷன்ல P sin தீட்டாவாக இருக்கும். எக்ஸ் டிரெக்ஷன்ல P cos தீட்டா, y டிரெக்ஷன்ல P sin தீட்டா. ஆகவே இப்ப நாம எக்ஸ் டிரெக்ஷன்ல இருக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எடுக்க போறோம் 8. ஏன்னா அதே டிரெக்ஷன்ல இருக்கு. பிளஸ் P cos 45 மைனஸ் Q. ஏன் Qங்கிறது டிரெக்ஷன் எங்கால இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. நான் இப்ப எடுக்கிற டிரெக்ஷன் எங்கால டிரெக்ஷன்? சோ இஸ் ஈக்குவல் டு 0. சோ ஒரு ஃபர்ஸ்ட் P/√2 மைனஸ் Q இஸ் ஈக்குவல் டு -8. சோ இது முதலாவது ஈக்குவேஷன். இப்ப அடுத்தது பார்க்க போறோம். பாருங்க, அடுத்தது பார்க்க போறோம். y டிரெக்ஷன்ல எடுத்தோம்னு சொன்னாலும் 0 தானே. சோ y டிரெக்ஷன்ல எடுத்தோம்னா P sin 45 plus 10 plus 6 plus 10 plus 10 plus 6 plus 10 plus 6 is equal to 0. So P/√2 is equal to -16. So P is equal to -16√2. ஆகவே P தெரியும் மனுஷனா இதுல இந்த Q காணலாம். So -16/√2, இது √2 minus Q is equal to -8. So Q is equal to என்ன வரைக்க போகுது? இங்கேல வந்துச்சுன்னா -8 ஆகிக்க போகுது. ஆனா P-ஐயும் Q-ஐயும் கண்டிருக்க. இதுதான் ஒரு என்னதுல ஒரு பாடி ஈக்குவல் பீரியட் இருக்குன்னு சொன்னா ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸை வச்சு, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்ற கான்செப்டை வச்சு ஒரு பாடியில தாக்குற பல வகையான அதாவது ஃபோர்ஸஸ் வந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்தா கூட எப்படி ஒரு அன்னோன் ஃபோர்ஸை காண்றதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது மூமெண்ட்
மூமெண்ட், இது ஃபோர்ஸ். மூமெண்ட் உங்களுக்கு தெரியணும், நல்லா விளங்கிடுவோம். மூமெண்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு EBCD நல்லா விளங்கிடுவோம். இந்த லென்த் வந்து 2 மீட்டர். இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம், நல்லா கவனிக்கும். இந்த பீமில் வந்து இந்த அருகி P என்ற ஃபோர்ஸ் தாக்குது. இது RA P/2, இது RB P/2. இப்போ முதலாவது இந்த டிரெக்ஷனில் X இருக்கு. X less than L/2 greater than equal to 0. அப்படி எப்படி இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? இதுல RA என்ற ஃபோர்ஸ் மட்டும் இருக்க போகுது. என்ன? P/2. இங்க என்னவா இருக்க போகுது? X இருக்க போகுது. இப்போ நல்லா விளங்கி எடுக்கணும். இந்த ஃபோர்ஸ்ல இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? கட்டாயம் இவ்வளவு ஒரு ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். இவ்வளவு என்ன இருக்கும்? நான் இப்படி ஒரு பெண்டிங் மூமெண்ட் எடுக்கேன். நல்லா விளங்கி எடுக்கணும். எப்படி ஒரு பெண்டிங் மூமெண்ட் எடுக்கேன், உள்ள ஒரு பெண்டிங் மூமெண்ட். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது A, இது Oன்னு சொன்னா, இப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? P/2 இருக்கும். ரிசல்டன் எடுத்து நினைச்சேன்னா என்னவா இருக்கும்? P/2 இருக்கும். இதே இது மூமெண்ட் O பற்றி மூமெண்ட் எடுத்துனா இந்த புள்ளியில் இருக்குது. இந்த 0 to x/2ல L/0க்கும் L/2க்கும் இடையில எப்படி ஷியர் ஃபோர்ஸ் மாறுது, எப்படி பெண்டிங் மூமெண்ட் மாறுதுன்னு பார்க்க போறோம். அப்படின்னா V is equal to P/2, M is equal to என்னவா இருக்கும்? MO is equal to, நான் இப்படி எடுக்கேன். ஸோ மைனஸ் P/2 இன்டூ எக்ஸ். ஏன் இது இப்படி திரும்புது, நாம் இப்படி எடுக்கும். சரி சரி, ஓகே. நாம் அதை இப்படி எடுக்கலாம். என்ன செய்யலாம்னு சொன்னா, நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ஃபோர்ஸ் எப்படி எடுத்த முடிச்சுன்னா M0 is equal to P/2 into x. அடுத்தது பார்க்க போறோம். இது கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது பார்க்க போறோம். x வந்து அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது பார்க்க போறோம். இது P/2, இது P. இப்ப x போகுது. x எதுக்கடையில் இருக்க போகுது சொல்லுவோம்? நோட்டுக்கும் எல்லுக்கும் இடையில, அல்லது அப்படி பார்க்கறது நோட்டுக்கும் எல்லுக்கும் இடையில இருக்க போகுது. ஸோ இவடத்தை ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வர போகுது. இது P, இது P/2, இது V2 எடுப்போம், இது V1. இவடத்தை ஒரு M2, இது M1. ஸோ சொல்லுங்க, இப்போ என்னவா இருக்க போகுது? V2 plus P minus P/2 is equal to என்னவா இருக்க போகுது? 0வா இருக்க போகுது. ஸோ V2 is equal to minus P/2 இருக்க போகுது. சொல்ல வளர்ந்தா மைனஸ் என்னவா இருக்க போகுது? P/2 இருக்க போகுது. இதே இது இந்த O என்ற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறேன். M2 வரப்போகுது பிளஸ் P/2 மல்டிபிள் பை எக்ஸ். இது எக்ஸ் தானே, இவ்வளவு எக்ஸ். இவ்வளவு தூரம் என்னவா இருக்குன்னு பாப்போம். இவ்வளவு எக்ஸ், இவ்வளவு என்ன? L/2. அப்படின்னா மைனஸ் இது என்ன செய்ய போகுது? இது இப்படியே திரும்ப போகுது, இது மாற திரும்ப போகுது. P இன்டூ எக்ஸ் மைனஸ் L/2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன வரப்போகுது? M2 இஸ் ஈக்குவல் டு Px/2 பிளஸ் PL/2. ஏன்னாங்க அங்கே எடுத்துட்டு போன முடிச்சுன்னா Px/2 மைனஸ் PL/2 வருது. இப்போ நாம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ ட்ரா பண்ண போறோம் ஷியர் ஃபோர்ஸ் டைம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எடுக்க போறோம். இப்போ ட்ரா பண்ண போறோம். நல்லா கவனிங்க. V1 V2 கண்டுட்டோம். இப்போ கொஞ்சம் போறோம். இப்போ V1 எழுதி வைங்க. V1 P/2, V2 என்ன? மைனஸ் P/2. M1 வந்து Px/2, M2 வந்து Px/2 பிளஸ் PL/2. இதுல ரெண்டு விதம் இருக்கு. இப்போ இப்படி வளைஞ்சிச்சன அந்த பீம் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து செகிங் என்று சொல்ல மாறி இப்படி ஒரு பீம் வளையும் என்று சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஹொகிங் என்று சொல்ல. சரி, நாம செகிங்க பாசிட்டிவா எடுத்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையலாம். சரி, இப்ப நான் கொடுக்கேன். சாரி, கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைய போறேன். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நல்லா கவனிங்க. இது L/2, இது L. இப்ப x is equal to 0ல ஷியர் ஃபோர்ஸ் இருக்கா?
என்ன இருக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கு என்ன இருக்கு p/2 இருக்கு p/2 அந்த p/2 அப்படியே என்ன செய்ய போகுது அப்படியே வந்து என்ன நடக்குது இப்ப p/2 அப்படியே வந்து இதுல என்னவா மாறுது ஆட்டோமேட்டிக்கா l/2க்கு போறோம் என்னவா மாறுது -p/2 மாறுது ஏன் இந்த டிரெக்ஷன்ல p/2 போனது இப்படியே வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ல வாரதால l/2ல இருந்து என்னவா மாறுது இந்த ஃபோர்ஸ் என்னவா மாறுது -p/2 மாறி இப்படி போகுது சோ இது -p/2 சோ இதான் இதுக்குரிய shear force diagram இதுக்குரிய bending moment diagram வரைஞ்சோம்னு சொன்னா இப்ப பாருங்க x is equal to 0 ல என்ன வரைக்கும் bending moment diagram 0 வரைக்கும் x is equal to 0 ல 0 வரைக்கும் அப்ப x is equal to l/2 ல என்ன வரைக்கும் pl/2 வரைக்கும் pl/2 l/2 x is equal to l ல என்ன வரைக்கும் pl ஆയിരിക്കും என்ன வரைக்கும் pl/2 pl/4 ஆയിരിக்கும் l/2 ல கொஞ்சம் போறோம் வரோம் இந்த bending moment diagram எப்படி இருக்கும்னு சொன்னா x is equal to 0 ல x is equal to 0 ல bending moment x is equal to 0 ல 0 x is equal to l/2 ல pl/4 x is equal to l ல வந்து l/2 pl/2 pl ஓகே அத கொஞ்சம் செக் பண்ணுவோம் பாருங்க ஓகே ஓகே -pl/2 இந்த மாதிரி வரும் px/2 -pl/2 ஆகவே இവിടത്തെ pl/4 வருது 0 പ്ലസ് വരുതനെ സോ പ്ലസ് വരുതെന്ന് വെച്ചാൽ ഇവിടത്തെ என்ன വരും മനുഷ്യനാ ഇവിടത്തെ x is equal to l/2 ல வந்து pl/4 இவிடത്തെ 0 இதான் bending moment diagram so இதுதான் basic concept how to draw the shear force diagram and bending moment diagram so இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா how to draw the shear force diagram and bending moment diagram என்ற டாபிக்கை நாம பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக் நான் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு செஷன்ல இன்னொரு டாபிக்கை நாம பார்க்கலாம்